காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்ப்போம். இது தமிழில் செலவு மிகுதி பணவீக்கம்பாங்க. அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு கூடுறது, அதாவது இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னால அந்த பொருளோட ப்ரைஸ் கூடுறது, விலைவாசி கூடுறது தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா, நம்மளால் ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு தயாரிக்க முடிஞ்சதுன்னா இப்போ அதே பொருளை தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு 20 ரூபா ஆகுது. இப்படி அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவு கூடுது. இதோட ஃபேக்டர் காஸ்டான, அதாவது உற்பத்தி காரணியான ஃபியூல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் எடுத்துக்கலாம். பெட்ரோலோட விலைவாசி கூடுறது, வேஜ் காஸ்ட் கூடுறது, ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கூலி கூடுறது, இது எல்லாமே ஒரு பொருளோட ஃபேக்டர் காஸ்ட்டுக்குள்ளே வரும். இப்படி இதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுறதுனால தான் அந்த பொருளோட ப்ரைஸ் விலையும் கூடுது. இதை தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இப்போ இதோட டயக்ராம் பார்ப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பொருளோட குவான்டிட்டி எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் அந்த பொருளோட ப்ரைஸ் விலைவாசி எடுத்திருக்காங்க. டீனு போகக்கூடிய இந்த லைன் தான் அந்த பொருளோட டிமாண்ட் கர்வ், தேவை கோடு. இதில் எந்த மாற்றமும் அடையலை. எஸ்ங்கிற லைன் அளவுக்கு சப்ளை இருக்கும்போது ஓட்லேருந்து கியூங்கிற அளவுக்கு பொருளை உற்பத்தி பண்ணாங்க, அதை ஓபி ப்ரைஸுக்கு விற்றாங்க. இப்போ அந்த பொருளோட உற்பத்தி செலவு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுறனால அதோட சப்ளை அளிப்பு கோடுங்கிறது எஸ்லேருந்து S1 ஷிஃப்ட் ஆகுது. அப்படின்னா சப்ளை அளிப்புங்கிறது குறையுது. இப்படி ஒரு பொருளோட உற்பத்தி செலவு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடுறனால அந்த பொருளோட விலையும் கூடுது. ஓபிலேருந்து OP1 அளவுக்கு அந்த பொருளோட ப்ரைஸ் கூடுது. இப்படி அந்த பொருளோட ப்ரைஸ் விலைவாசி கூடுறனால அந்த பொருளோட குவான்டிட்டிங்கிறது OQலேருந்து OQ1 அளவுக்கு குறையுது. இதை தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒரு பொருளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தி செலவு கூடுது, அதனால் அந்த பொருளோட ப்ரைஸ் விலைங்கிறது கூடுது. இதெல்லாம் தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், செலவு மிகுதியால் பணவீக்கம்.